விவசாயம் தான் செய்வேன். சூப்பர் சூப்பர். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எதிர்காலத்தில் வந்து விவசாயம் வந்து கண்டிப்பாக முன்னேறுங்க. விவசாய தொழிலும் வந்து கண்டிப்பாக முன்னேறுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக நம்ம இப்போத்துலேயே நம்ம பில்ட் பண்ணியிருந்தா குழந்தைங்களுக்கு நம்ம ஒழுங்கான முறையில் வந்து இதை பற்றி நம்ம அவேர்னஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க அப்போ பொழைச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம யாருமே விவசாயத்தை நம்ம காப்பாற்றதில்லை, விவசாயமும் நம்ம பண்ணுறதில்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷனை விட்டுட்டு தவிர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம விவசாயம் சொல்லித்தரணும், இதில் இருக்கிற நுட்பங்களை சொல்லித்தரணும். கண்டிப்பாங்க இந்த மாதிரி பண்ணால்தான் பீஸ்ஃபுல்லுங்க. வந்து என்ன தான் நம்ம வெளியே போயிட்டு நம்ம எங்கேயோ ஒரு வேலை பண்ணாலும் இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை ஒரு 1/2 வந்து உட்காந்தா போதுங்க. நிலத்துக்காக வந்து ஒரு 1/2 ஒரு 1 மணி நேரம் வந்து இந்த காற்றுல உட்காந்தா போதுங்க. நம்மளுக்கு உடம்புல மன கஷ்டமோ இல்லாட்டி மன வலியோ இல்லாட்டி உடம்பு வலியோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் குறைஞ்சிருங்க வந்து அது. இப்போது